அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதல் அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. சங்கீதம் 12 அதிகாரம் 1 முதல் 8 வசனம் வரை. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவன் மனுபுத்திரரில் இல்லை. To the chief Mishkans of this Semitia, he blossoms of David. Help Lord for the gladly man and cashier, for these faithful fail from the among these children of man. 2. அவர் தங்கள் தோழருடனே போய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். They speak and venture every one with his neighbor with an flattering lips, and with a double heart to they speak. வசனம் 3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அருவருத்து போடுவாராக. The Lord shall cut off all the flattering lips, and the tongues that unspeak it proud things. வசனம் 4. அவர்கள் எங்கள் நாவுகளாலே மேற்கொள்ளவோம், எங்கள் உதடுகளால் எங்களுடையவை, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்கிறார்கள். Who have a said, with an your tongue will and he and prevail, your lip the
who is Lord over use. வசனம் 5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் வீடு பெருமூச்சு நிமித்தமும் நான் எப்பொழுது எழுந்து அவன் எங்கு எங்குகிற பாதுகாப்பிலே அவன் வைப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். For this oppression of this poor, for this sinking of this needy need by no one will and rise, said the Lord. I will answer him safety from him and that perfect at him. வசனம் 6. கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிட்ட வெள்ளி கொப்பான சுத்தச் சொல்களாய் இருக்கின்றன. The words of the Lord and your pure words as silver and try in the furnace of the earth purified save their times. 7 times. வசனம் 7. கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த தலைமுறை இடத்திலிருந்து விலக்கி காத்துக்கொள்வீர். Thou shalt and keep them, O Lord, thou shalt and pure serve them. ஹலோ, நாங்கள் சார் வரீங்களா இன்னைக்கு? இதுக்கு கூப்பிட்டு வந்தேனே போகலான்னு சொல்லி. கான்சுலேட் அமெரிக்கன் கான்சுலேட் போகலான்னு சொல்லியிருந்தேனே, நான் வருங்களா? வரீங்களா? ஆ சரிங்க சார். போகலாம். சரி. வசனம் 7. கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த தலைமுறையிடத்திலிருந்து விலக்கி காத்துக்கொள்வீர். Thou and shalt and keep them, O Lord, thou and shalt and serve them in firm things and generations forever. வசனம் 8. மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்த்தியிருக்கும் போது துன்மார்க்கர் எங்கு சுற்றித் திரிவார்கள். The wicked walk on every side. When these willest man are the excellent